ஹே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஒரு ப்ரிமிட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் 3ds மேக்ஸில். அண்ட் இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணலாம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் அகாடமி. அண்ட் இது வந்து இங்கிலீஷ் சேனல்லையும் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம். அண்ட் ஆல்சோ எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் ஒரு புது இனிஷியேட்டிவாக வந்து இந்த கோர்சஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து இன்னும் அட்வான்ஸ்டு கோர்சஸ் எல்லாம் பண்டில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் அந்த லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட், ஸோ 3ds மேக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்களா? ஸோ ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து மெயின் ப்ரெஸ்பெக்டிவ் வியூவில் இருக்கோம். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிஃபால்ட் வியூ போயிடலாம். ஸோ இதுக்குள்ளார வந்து உங்களுக்கு எந்த வியூ வேணுமோ அந்த வியூவில் நீங்கள் வச்சுக்கலாம். ஜென்ரலாக ஆப்ஜெக்ட் க்ரியேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் வியூவில் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. பட் சின்ஸ் இது வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா இருக்கும் எவ்வளோ பெருசு இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து இந்த வியூவில் க்ரியேட் பண்ணால் எனக்கு வந்து ஒரு ஆங்கிள்லேருந்து இந்த வியூ மட்டும்தான் நான் பார்க்குறேன். வேறஸ் வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் ரைட் வியூவில் நீங்கள் பார்க்கலாம். அதோட ஹைட் என்ன இருக்குது, டெப்த் என்ன இருக்குது, அந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வேறஸ் வித் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி வந்து நம்மளோட 0 வந்து இது எல்லாமே கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் கைஸ். நீங்கள் வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜி ஆக்சிஸ், அது வந்து -x, -y, -z அப்படின்றதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து -y ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து நம்ம பர்ஸ்பெக்டிவில் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஆக்சுவலி வந்து கிளியராக தெரியுது. ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷனுக்கு வந்து இந்த பர்ஸ்பெக்டிவ் வியூ வந்து வில் பி பெட்டர் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னா W கிளிக் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் மோடுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வியூக்குள்ளார நம்ம போகணும் அப்படின்னா வந்து ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து Alt-W இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வியூக்குள்ளார போயிடலாம். இப்போ இந்த வியூக்குள்ளார போகணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக்லாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் மவுஸ் இங்கே கொண்டு போயிட்டு Alt-W கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வியூக்கு போயிடலாம். இல்லைனா இந்த பட்டனை யூஸ் பண்ணி இந்த வியூவை டாகிள் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே போகிறோம். அண்ட் மிடில் மவுஸ் பட்டனை ஹோல்ட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் வந்து பேன் பண்ணலாம். அண்ட் ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு வந்து மிடில் மவுஸ் பட்டன் ரோல் பண்ணுறது. அண்ட் ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து Alt மிடில் மவுஸ் பட்டன். ஓகே, ஸோ இப்போ இங்கே நம்ம வந்ததுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் இருக்க டூல் பார்ஸில் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் தான் எல்லா ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸும் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் நம்ம க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ். ஸோ பாக்ஸ் வந்து சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷனில் க்ரியேட் பண்ணிட்டு ஒரு பிளான் வியூவில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுன்றதை பிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹைட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹைட்டோ டெப்த்தோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கோன். ஸோ கோன் வந்து கிட்டத்தட்ட சிலிண்டர் மாதிரி தான். இதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்பர் ரேடியஸ் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ அது ஆக்சுவலி வந்து திரும்ப பண்ணுவோம். ஸோ கோன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாட்டம் ரேடியஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹைட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்க்ரால் கிளிக் பண்ணி மூவ் அப் அண்ட் டவுன் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த அப்பர் ரேடியஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அப்பர் ரேடியஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்பியர். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பியர் க்ரியேட் ஆகிடும். அண்ட் ஜியோஸ்பியர், சிமிலர், சிலிண்டர் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டயாமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் ஹைட்டு, அதுக்கப்புறம் டியூபு வந்து ஃபஸ்ட்டு இன்னர் ரேடியஸு, அவுட்டர் ரேடியஸு, அதுக்கப்புறம் ஹைட், டாரஸ். ஸோ இதுவும் வந்து ஃபஸ்ட்டு என்ன சைஸு, அதுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பிரமிட். ஸோ சிமிலர்லி ஃபஸ்ட்டு பாட்டம், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிரமிடோட ஹைட், அதுக்கப்புறம் டீபாட், அதுக்கப்புறம் பிளேன் வந்து ஜஸ்ட் சிமிலர் டு அ பாக்ஸ் தான். அது ஜஸ்ட் கிரியேட் அ சிங்கிள் பிளேன். இது டெக்ஸ்ட் நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் வந்து நீங்கள் W செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து செலெக்ஷன் மோட் போயிடலாம். ஸோ லெட் மீ undo this one. ஸோ W நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு போயிடும். ஸோ நீங்கள் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் என்னென்ன பண்ணணும், மூவ் பண்ணணும், ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா கர்சர் வந்து மூவ் சொல்லுது. ஸோ இது மூவ் பண்ணணும்னா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஸ்கேல் பண்ணுறதுக்கு வந்து ஒய் ஆக்சிஸ் மட்டும் ஸ்கேல் பண்ணுறேன், இல்லை வந்து ஜி ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பண்ணுறேன், இல்லை எனக்கு வந்து இந்த 2 ஆக்சிஸையும் சேர்த்து பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த விஜெட் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் சிமிலர்லி ரொட்டேட் ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டேட் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஆக்சிஸ் மூலிமா
ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அண்ட் சிமிலர்லி ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸில் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். விச் இஸ் பேசிக்லி இப்போ வந்து லெட்ஸே நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வந்து ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி மிடில் மவுஸ் பட்டனை ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் இப்போ சம்டைம்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு பியர்டான ஒரு ஆங்கிளில் இருக்குது. எனக்கு இதுக்கு மேலே வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு சிலிண்டர் ஒன்று இல்லை டியூப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை க்ரியேட் பண்ணி பண்ணுறப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது கால்டு ஆட்டோ கிரிட். இதை நம்ம கொடுத்துட்டோம். என்ன பண்ணணும்னா இது ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐகான் இருக்குல்ல எக்ஸ்ஒய்சின்னு இருக்குது, அது பேர் வந்து யூனிவர்சல் கோஆர்டினேட் சிஸ்டம், அது யூசிஎஸ்ன்னுவாங்க. இந்த யூசிஎஸ் வந்து ஐகான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் மேலேயும் போகிறப்ப அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அந்த யூசிஎஸ் க்ரியேட் ஆகுது, ஸ்னாப் ஆகுது. ஸோ இப்போ இதில் நான் இந்த இடத்துல வந்து ஸ்னாப் பண்ணேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இப்படி பண்ண முடியும். அதேமாரி இங்கே பண்ணேன்னா இப்படி பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஆட்டோ கிரிட் ஃபீச்சர். ஜென்ரலாக இந்த ஆட்டோ கிரிட் ஃபீச்சர் வந்து ஒன்லி கேஸ் டு கேஸ் பேசிஸில் நம்மளுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ மட்டும் இதை டேர்ன் ஆன் பண்ணால் போதும். மற்ற நேரம் வந்து இது டேர்ன் ஆன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் விச் இஸ் பேசிக்லி நீட் டு யூஸ் பேசிஸ் அப்படின்ற மாதிரி தான் இது. ஸோ கைஸ், இது வந்து ப்ரிமிட்டிவாக ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அண்ட் மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுறது நம்ம இன்னொரு இதில் பார்த்தோம். ஸோ அதை பற்றி ரெஃபர் பண்ண பாருங்கள். அண்ட் வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வில் கேட்ச் அப் அகேன் soon in another video and see you again guys. Thanks.